என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு விசுவாசித்தால் மன்னித்தால். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. விசுவாசித்தால் மன்னித்தால். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மார்க்கு 11:25. நாம் நின்று ஜெபம் பண்ணும்போது எதை சிந்திப்போம்? நமது தேவைகளை சிந்திப்போம். அவற்றை நமக்கு அருளவிருக்கும் தேவனை சிந்திப்போம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து நாம் மன்னிக்க வேண்டிய குறை யாரிடத்திலாவது உண்டா என்று சிந்தித்து அதை மன்னிக்கும்படி கூறுகிறார். மலை பிரசங்கத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது ஒப்புரவாக வேண்டும் என்று கூறுகிறார். மத்தேயு 5:23-24. இங்கே ஜெபிக்க நிற்கும்போது மன்னிக்கும்படி கூறுகிறார். இறைவனிடம் எதற்காக நாம் போனாலும் சரி, பிறரை மன்னிக்காது இருந்தால் நெருங்காதே என்பது இயேசுவின் கூற்று. நம் ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு முக்கிய நிபந்தனை நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதாகும். நமக்கு பகைவர்கள் இருப்பார்களானால், சகோதரர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்போமானால், பழைய கசப்பு எதுவும் நம் இதயத்தில் பதுங்கி இருக்குமானால் நாம் ஜெபிப்பதில் பயனில்லை. அதற்கும் மேலாக நமக்கு விசுவாசம் தேவை என்பதை மார்க்கு 11:24 வற்புறுத்துகிறார். எதை விசுவாசிப்பது? தேவன் சர்வ வல்லவர், தேவனால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை நேசிக்கிறார், என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இத்தகைய விசுவாசமும் மன்னிக்கும் மாண்பும் நம்மிடத்தில் இருப்பது அவசியம். அப்படி இருந்தால்தான் நம் ஜெபம் கேட்கப்படும். இவை தவிர ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். மனத்தாழ்மையோடு தான் பாவி என்பதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று பல குறிப்புகள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளன. இங்கே மார்க்கு விசுவாசத்தையும் மன்னிக்கும் மனதையும் முக்கியப்படுத்தி கூறியுள்ளார். எனவே ஜெபிக்கும் முன் நம்மை நாமே ஆராய்ந்து விசுவாசமும் மன்னிக்கும் தன்மையும் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்று பார்த்து கொள்வோம். தேவன் நம் ஜெபத்தை கேட்கும் முன் நம் முழு வாழ்வையும் இருதயத்தையும் ஆராய்கிறார். தேவன் நம் ஜெபத்தை கேட்கும் முன் நம் முழு வாழ்வையும் இருதயத்தையும் ஆராய்கிறார். தீர்மானம்: விசுவாசிப்பேன், மன்னிப்பேன், அதன்பின் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன்.